Welcome students. Third unit corporate accounting company accounts, preparation of profit and loss account. Okay, அது வரைக்கும் பார்ப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். மீனிங் ஆஃப் பேங்கிங் கம்பெனி. பேங்கிங் கம்பெனியில் பேங்க்குன்ற ஒரு இன்ஸ்டியூஷனில் எப்படிலாம் பிஎன்எல் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது என்னென்ன நார்மலாக பிஎன்எல் அக்கௌண்ட்னா எப்படி போடுவாங்கன்னா, நார்மல் இன்ஸ்டியூஷன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டு பிஎன்எல் அக்கௌண்ட்டுன்னு போடுவாங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த பேங்கிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிஎன்எல் அக்கௌண்ட்டு எப்படி போடுவாங்கன்னா, ஷெட்யூல் பேஸ்டு 13, 14, 15, 16ன்னு ஷெட்யூல் பேஸில் போடுறாங்க. 13, 14 கம்பெனிக்கு வரக்கூடிய இன்கம், 15, 16 கம்பெனி செய்யக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி ஷெட்யூலில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஃபார்மேட்டில் பார்ப்போம். இப்போ கம்பெனினா என்ன மீனிங், பேங்கிங் கம்பெனி என்ன மீனிங். இப்போது கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் கவர்மெண்ட் பேங்க்கு. விஜயா பேங்க்கு, கரூர் வைஷ்யா எல்லாம் ப்ரைவேட் பேங்க்கு. அப்போ இந்த கம்பெனி, இந்த பேங்கிங் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ பேங்க் இஸ் கமர்ஷியல் இன்ஸ்டியூஷன். கமர்ஷியல்னால் வணிகம் சம்மந்தப்பட்டது. பர்மிட்டட் டு அக்செப்ட், கலெக்ட், ட்ரான்ஸ்ஃபர், lend and exchange money and claims to money both of domestically and internationally and thereby conduct smooth banking activities. இப்போ நம்ம கொடுக்குற அமௌண்ட்டையும் அவங்க வாங்கிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நமக்கு தேவைப்படும் போது நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. அப்புறம் ஏதோ எஜுகேஷன் லோனோ இல்லை ஹவுசிங் லோனோ இல்லை இன்சூரன்ஸோ இல்லை வேறு எந்த ஒரு, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச், ஒரு கம்பெனி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு இல்லை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, எல்லா ஆக்டிவிட்டீஸும் பேங்க்குன்ற ஒரு இன்ஸ்டியூஷன் கம்பெனின்றது பண்ணுது. ஓகேங்களா. அது என்ன டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். இப்போ பேங்க்குக்கு ஒரு கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இருக்கும். எதுன்னா ஆர்பிஐ. ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் எல்லா பேங்க்ஸும் ரன் ஆகுது. ஓகேங்களா. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆக்டில் முக்கியமானது 1949 தான். அது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் என்னென்னா 1949. அப்போது ஒரு கம்பெனின்றதை நம்ம பார்க்குறோம். பேங்க்குன்றது ஒரு கம்பெனின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் கம்பெனி ஆக்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 1956. ஒரு கம்பெனிலாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். இது பெரிஸ் என்னென்ன, ஏன்னா பொதுமக்கள் எஃபெக்ட் ஆவாங்கள்ல, அதனால் என்ன சேஃப்டியாகவும் இருக்கணும். அதுமாரி லீகல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுதான் இந்த எல்லாத்துக்குமே ஆக்டுன்னு எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒழுங்காக கண்டினியூ பண்ணணும், ஃபாலோ பண்ணணுன்றது தான். ஒரு ஒழுக்கமாக ஒரு கண்டினியூஸாக ரன்னிங் ஆகணும், டிசிப்ளினாகவும் இருக்கணும். அதுதான் அந்த ஆக்டு கொண்டு வர்றது. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, அக்கார்டிங் டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, பேங்கிங் மீன்ஸ் தி அக்செப்டிங் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் லெண்டிங், லோனு, இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், டெபாசிட்டு, நம்மக்கிட்டேருந்து வாங்குகிற ஆஃப் மணி ஃப்ரம் தி பப்ளிக், ரீபேபிள் ஆன் டிமாண்ட். ரீபேபிள் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய டெபாசிட்டு, சேவிங்ஸு அமௌண்ட்டு திரும்பி என்ன பண்ணோம், அதை திருப்பி கொடுக்குற ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் அது ரன்னிங் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் அண்டே வித்ரா ஏபிள் டு செக் அண்டு டிராஃப்ட் ஆர்டர் ஆர் அதர்வைஸ்னால் என்னென்னா, இன்னும் இல்லை வேறு என்ன, வித்ராவல் ஏபிள் டு செக் மூலயமாவோ இல்லை டிராஃப்ட் மூலயமாவோ இல்லை எந்த நீங்கள் பேஸில் வேணுன்றாங்களோ நீங்கள் ஏடிஎம்லையோ இல்லை கிரெடிட் பேஸ்லையோ இல்லை டெபிட் பேஸ்லையோ டெபிட் கார்ட்லேயோ ஏதோ ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் பேங்கிங்குடைய டெஃபினேஷன். ஓகே. அந்த பிஎன்எல் அக்கௌண்ட்னு சொன்னோம்ல, ப்ரிப்ரேஷனாக எப்படி
எப்படி பிஎன்எல் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுதான் ஃபார்மேட்டு. ஓகேங்களா. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஷெட்யூல் சொன்னால 13, 14, 15, 16. இந்த 13 ஷெட்யூல் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு பேங்க்குக்கு வரக்கூடிய இன்கம்மு, அதுமாரி அதர் இன்கம், கமிஷனு, ப்ரோக்கரேஜு, அதேமாரி வரக்கூடியது. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் டெப்டர் இது டெபாசிட்டுக்கு இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஏன்னா ஒன்று இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அது இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கறது. இன்ட்ரெஸ்ட்டு வந்து மக்கள்கிட்டேருந்து இவங்க வாங்கிறது. ஓவர் டிராஃப்ட்டு வாங்கினா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதுமாரி. அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் டே டு டே என்னென்ன ஸ்டேஷ்னரி, அப்புறம் வந்து ஆடிட்டர் ஃபீஸு, அப்புறம் டைரக்டர் ஃபீஸு, அதுக்கப்புறம் வேறு என்ன டெப்ரிஷியேஷனு, அதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வந்துடும். ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஷன்ஸுன்றது என்னென்னா ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ், அதெல்லாம் வந்து இந்த ஹெட்டிங்கில் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஏலேருந்து பிஏ மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஏலேருந்து பிஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல, ஏ பி 13, 14 கூட்டின அமௌண்ட்லேருந்து 15, 16 ஆட் ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் என்னது நெட் ப்ராஃபிட்டு. ஓகே. அதில் வந்து ஸ்டேட்டஸரி ரிசர்வ்னால் சட்ட ரீதியான ஒரு காப்பு உரிமை வந்து ஒரு 25% என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த அமௌண்ட்டு தான் நம்ம இங்கே போடுவோம். 25% எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை பிஎன்எல் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் போய் பேலன்ஸ் அமௌண்ட்டை நெட் ப்ராஃபிட்டை பேலன்ஸ் அக்கௌண்ட்டு கேரி பண்ணுவோம். அதான். ஓகேங்களா. பின்னாடி உங்களுக்கு ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க, ஒரு இதுக்கு என்னென்ன வரும். இப்போது 13ன்ற ஹெட்டிங்கில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ஏர்ண்டில் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆன் அட்வான்ஸு பில், இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேலன்ஸ் வித் ஆர்பிஐ. இப்போது ஏர்ண்டுனா என்னது, பேங்க்குக்கு வரக்கூடிய வருமானம். ஓகே. அதுக்கப்புறமா 14ல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கமிஷனு, எக்ஸ்சேஞ்சு, ப்ரோக்கரேஜு, கமிஷனு, எக்ஸ்சேஞ்சு, ப்ரோக்கரேஜு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய ப்ராஃபிட் லாஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா. அதுமாரி அதர் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வேறு என்ன இருந்தாலும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே. 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்னா என்னது, எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, செலவழிக்கிறது. பேங்க்கு என்னென்ன செலவுலாம் பண்ணுது, என்ன பண்ணுது, டெபாசிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட், நம்ம பண்ணுற அமௌண்ட்டுக்கு 6 month ஒன்ஸ் என்ன பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் போடுதா. அப்புறம் வந்து பாரோயிங்ஸ், பேங்க் பாரோயிங்ஸ். இப்போ ஆர்பிஐ கிட்டேருந்து பணம் வாங்கும், தனக்கு தேவையான பணத்தை யார்கிட்ட வாங்கணும்னா நம்மளுக்கு நம்ம கடன் கேட்க சொல்ல யார்கிட்ட அது பணத்தை வாங்கி கொடுக்கும், ஆர்பிஐ கிட்டேருந்து. இன்கேஸ் லோன் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கி கொடுக்கும், இல்லை தாங்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கொடுக்கும். இன்கேஸ் லோன் வாங்கியிருக்கு ஆர்பிஐன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், இல்லை அதர் என்ன வேறு என்ன எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் டே டு டே ஒரு பேங்க் ரன் ஆகிறதுக்கு என்னென்ன செலவுகள்லாம் செய்கிறோமோ அதான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். பேமெண்ட்ஸ் டு அண்டு ப்ரொவிஷன் அண்டு எம்ப்ளாயி, ரெண்ட் அண்டு டேக்ஸஸ் அண்ட் லைட்டிங், பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி, அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு பப்ளிசிட்டி. அட்வர்டைஸ்மெண்ட்னால் ஒரு பேங்க்கில் என்னென்னலாம் ஸ்கீம் இருக்குது, எஜுகேஷன் லோன் பற்றி, இல்லை வெஹிக்கிள் பற்றி, இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி, இல்லை சில்ட்ரன்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அதை பற்றிலாம் ஒரு மக்களுக்கு தெரியணுன்னுட்டு, இல்லை சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு எவ்வளோ ரேட் கொடுக்குறாங்க, ஜுவல்ஸ் லோனுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ஹவுசிங் லோன்ஸ் எவ்வளோ தராங்க, அக்ரிகல்ச்சர் லோன் ஏதோ ஒரு சம்திங் அட்வர்டைஸ்மெண்ட்டு. பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரினா பேங்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு யூஸ் பண்ணலாம். ரெண்ட்டுனா என்னென்னா, இப்போது எல்லா பேங்க்குமே ரெண்ட்டில் தான் இருக்கும், எல்லாமே ஓன் பில்டிங், கவர்மெண்ட் பில்டிங்கில் ரன் ஆகாது சிலதெல்லாம். இப்போ ப்ரைவேட் பில்டிங்கில் தான் ரன் ஆகும், அதுக்கு ரெண்ட்டு பேமெண்ட் பண்ணுவாங்கள்ல, அது ரெண்ட்டு. ஓகே. அப்புறம் டெப்ரிஷியேஷன், என்ன டெப்ரிஷியேஷன் வரும்னா, கம்ப்யூட்டர்லாம் வாங்கி போடுறாங்க, ஃபர்னிச்சர்லாம் 1 year ஆனோடனே கொஞ்சம் டேமேஜ் ஆகும்லாம், அதான் டெப்ரிஷியேஷன். டைரக்டர் ஃபீஸு, ஆடிட்டர் ஃபீஸு, லா சார்ஜஸ், போஸ்டேஜ்னால் லெட்டர் அனுப்புவாங்கள்ல லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில், அதெல்லாம் வந்து போஸ்டேஜ் பண்ணுறது, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், எல்லாமே மெயின்டெனன்ஸ், ஏசிலேருந்து
பிரிண்டர்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாத்துக்கும் 1 இயர் ஒன்ஸ் இல்லை 6 மந்த் ஒன்ஸ் மெயின்டெனன்ஸுன்னு பண்ணால் தான் நல்லா நீங்கள் போனோடனே ஒர்க்கை சர்வீஸை ஒழுங்காக பண்ணி தர முடியும். அப்புறம் இன்சூரன்ஸு, அதர் எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து எல்லாமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேவா? 16ல் கொடுக்கக்கூடியது. ஓகே, சம்ஸை போய் பார்த்துருவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சம்ஸு எல்லாத்தையுமே என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 13. கீழே நான் இதான் எல்லா ஐட்டம்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு எது 13 வரும், எது 14, எது 15. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் என்னென்னு பாருங்கள். இது வந்து ரெண்ட் அண்ட் டேக்ஸு எதில் வரும்? ரெண்ட்டு கொடுக்குறாங்க, ரெண்ட்டு வாங்குகிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சானிட்டரி சார்ஜஸ், இது 16ல் வரும், இதுவும் 16ல் வரும். அது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம், அதை 16ல் வரும். ஓகே, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதுவும் 16ல் வரும். இது முடிச்சிடுங்க. அதுமாரி 13 இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எங்கே வரும்? 15 வருமா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் 15 வருமா? ரிபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட் இதில் வரும். கமிஷன் சேஞ்சு டு கஸ்டமர், கமிஷன்னாவே 15 தான். சரி, ஓகே, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு கீழே போய் பார்ப்போம். என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இங்கே பாருங்கள். இது வந்து சம் போட்டிருக்காங்க. ஒர்க்கிங் சம் முதல்ல பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் 13. சரி, சாரி 13. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு. ஆமாம், லோனில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு இங்கே போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் பில் டிஸ்கவுண்ட்டு 200. சாரி, அண்ட் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட்டு. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட்டுக்கு, லோனுக்கு, கேஷ் கிரெடிட்டுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுன்ற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னாவே 13 இன்ட்ரெஸ்ட் ஏண்டில் வந்துடும். ஓகேவா? அதர் இன்கம்ஸ்னால் கமிஷன் அண்ட் சேஞ்சுது கஸ்டமர், ஒரே ஐட்டம்ஸ் தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு 15 பாருங்கள். நீங்கள் முதல்ல சம்மில் என்ன பண்ணணும், 13 எது, 14, 15 இந்த ஃபார்மேட்டில் முதல்ல படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சம்மு போட வேண்டியதான். அதுமாரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு 15 சொன்னோன்னா பாருங்க வந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர். பேங்க்கு மக்களுக்கு நம்ம வந்து டெபாசிட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 6 மந்த் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் தராங்கள்ல, அது பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இன்கம். ஓகே, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், எஸ்டாப்ளிஷ் எக்ஸ்பெண்ட், பிரிண்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், ரெண்ட் அண்ட் டேக்ஸு, டைரக்டர் அண்ட் ஆடிட்டர் ஃபீஸு, போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம், சானிட்டரி சார்ஜஸ், இது எல்லாமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வந்துடும். ஓகே, இதை அப்படியே இந்த 13, 14 என்ன டோட்டல் இருக்கோ அதை என்ன பண்ணுறீங்க, கூட்டி என்ன பண்ணோம், கூட்டி மைனஸ் பண்ணால் நெட் ப்ராஃபிட்லேருந்து 25% ஏலேருந்து பிஏ மைனஸ் பண்ணால் என்னது நெட் ப்ராஃபிட்டு. இந்த நெட் ப்ராஃபிட்டை 25% ஸ்டாச்சுரி ரிசர்வ் கொண்டு போயிட்டு மீதி அமௌண்ட்டு தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டுக்கு இதை பிஎன்எல் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட்னு கொண்டு போக போகிறீங்க. இதே தான் எல்லா சமமே போட போகிறீங்க நீங்கள். இதுதான் எல்லா சமமும் இப்படி தான் வரப்போகுது. ஓகேங்களா? அதேமாரி ரெண்ட்டு ரிசீவ்டு அதர் இன்கம்ஸில் வரும். எக்ஸ்சேஞ்ச் அண்டு கமிஷன் இதுவும் 15ல் வரும். ஓகே, கீழே சம் போட்டிருக்காங்க, அதில் பார்த்துடலாம். எதுக்கு, ஏன்னா நான் ஒன்று சொல்லிவிட்டு வேறு மாதிரி இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. போஸ்டேஜு, சானிட்டரி சார்ஜஸ்ஸு, ஆடிட் அண்டு இது பிரிண்டிங்கு, லா சார்ஜஸ்ஸு, அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸு இதில் வருமா? வராதுன்னு நினைக்கிறேன், வராது. இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து 16ல் வந்துடும், அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். அதுமாதிரி டெப்ரிஷியேஷனும் 16. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன வரும் பாருங்கள். இந்த லாக்கர் ரெண்ட்டெல்லாம் அதர் இன்கமில் வரும், 15ல் வரும். அதர் 15 இல்லை 14ல் வரும். லாக்கர் ரெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸு அதர் இன்கம்ஸில் வரும். ஓகே, வாங்க கீழே பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஒர்க்கு பாருங்கள், ஷெட்யூல் 13ல் கொடுத்துருக்காங்களா. இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட்டு, டிஸ்கவுண்ட் ஆன் பில் டிஸ்கவுண்டட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? நம்மளுக்கு பேங்க்குக்கு எந்தெந்த ஐட்டம்ஸால் இன்கம் வருது அது எல்லாமே 13. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டுனா நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம், நம்ம பேங்க்குக்கு வரக்கூடிய வருமானம்.
இங்கே பொறுத்த வரைக்கும் பேங்க்கை பற்றி நம்ம பேசியிருக்கோம், பேங்க்குக்கு வரக்கூடிய வருமானம். ஓகே, அதர் இன்கம்ஸ்னால் என்னென்னா அங்கே லாக்கர் ரெண்ட்டு சொன்னால, லாக்கர் ரெண்ட் ஏன்னா ஜுவல்ஸ்லாம் வைப்பாங்க, இல்லை டாக்குமெண்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, லாக்கரில் பூட்டி வைப்பாங்க, அதுக்கு ஒரு வாடகை ரெண்ட்டு மாதிரி கஸ்டமர்கிட்டேருந்து வாங்குவாங்க, அதான் தான் லாக்கர் ரெண்ட்டு. ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ்னால் ஒரு ஏதோ எக்ஸ்சேஞ்சோ இல்லை ஃபாரின்லேருந்து ஏதோ ஒரு மணி ஓரியன்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது ஃபீஸு. எக்ஸ்சேஞ்சுனால் குட்ஸு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அது மூலிமா வரக்கூடிய கமிஷன். ரெண்ட்டு ரிசீவ்டு, பேங்க்குக்கு சொந்தமான ஏன்னா பில்டிங் இருந்தால் அதுலேருந்து வரக்கூடிய ரெண்ட்டு, ஏன்னா அந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸ்பெண்டட், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அதே சேவிங்ஸ் பேங்க்கு, கரண்ட் அக்கௌண்ட்டு, நம்ம டெபாசிட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேங்க் மூலிமா கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதை பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பெண்டிச்சரில் போயிடும். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர், அது வந்து டெப்ரிசியேஷனு, சேலரி, போஸ்டேஜு, சன்ட்ரி சார்ஜஸ், டைரக்டர் அண்ட் ஆடிட்டர் ஃபீஸு, பிரிண்டிங்கு, அதுக்கப்புறம் லா சார்ஜஸ் எல்லாமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சரில் போயிடும். இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 4 ஹெட்டிங்கில் போட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணோம், ஒரு ஹெட்டிங்கு இந்த ஃபார்ம் மேலே வந்து எந்த பேங்க்கு லிமிட்டட் அதை எழுதிட்டு, பிஎன்எல் அக்கௌண்ட்டு ஆஸ் ஃபார் தி இயர் ஆஃப் தி எந்த டேட் சொல்லியிருக்கோம் அதை எழுதிட்டு, ஷெட்யூல் ஃபார்மேட் நல்லா எழுதிட்டு, இந்த இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணணும், 25% சேட்டசரி ரிசர்வ்னு 25% கண்டுபிடிக்கணும். என்னத்துக்கு, 12,16,200க்கு 25% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இங்கே போட்டுக்கணும். இந்த அமௌண்ட்டை அப்படியே இங்கே போட்டுட்டு, இந்த 12,16,200லேருந்து 3,04,050 மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய விட தான் இந்த 9,12,150. இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டாக கேரி அவுட் பண்ணணும். இந்த பேலன்ஸ் கேரி ஓவர் தி பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஈஸி தான். ஒரே நீங்கள் வந்து 13, 14, 15, 16 ஈஸி என்ன. இப்போது இது இருக்குது பாருங்கள், இந்த சம்மில் என்னென்னலாம் பார்ப்போம். ஓகே, கீழே இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 13, இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் அக்கௌண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் அக்கௌண்ட்ஸ்லாம் என்னென்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இது வந்து 15ல் போகும், இதுவும் 15, இதுவும் 15. ஓவர் டிராஃப்ட் இது 13. ஏன்னா ஓவர் டிராஃப்ட்னால் நம்ம வந்து ஓவர் டிராஃப்ட் வாங்கியிருக்கோம், அதை வந்து பேங்க்குக்கு பேமெண்ட் பண்ணணும். அப்போ இதுவும் 13ல் போகும். இது வந்து 14 கரண்ட் அக்கௌண்ட்டா, 13, 14. ஆமாம், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் மாதிரி. இந்த ரிபேட் வந்து ஷெட்யூல் 5க்கு போகும். சேலரி அண்ட் அலவன்சஸ் 16, டிஸ்கவுண்ட்டாக 14ல் போயிடும். அப்புறம் ரெண்ட்டு, டேக்ஸு, இன்சூரன்ஸு, எக்ஸ்ட்ரா அதுவும் 16, டிஎன்எஸ் அலவன்ஸு 16, கமிஷன் ப்ரோக்கரேஜ்னால் அதர் இன்கம் அப்போ 13, அப்போ 14. ஏன்னா இது 13ல் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண எல்லாம் வந்துடும், 14 அதர் இன்கம்ஸில் வந்துடும். மேனேஜிங் சேலரி 16, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டு 16. ஓகே, எனக்கே இவங்க பாருங்கள் மனப்பாடம் ஆகிடுச்சு. ஒரு 3 சம்மு பார்த்தவொடனே 4வது சம்மு நானே நம்பர் போட்டேன் பாருங்கள். ஓகேங்களா, அதுமாரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கும் வந்துடும். ஓகே, அப்படியே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம், ஒரு வாட்டி செக் பண்ணுவோம், கீழே கரெக்டாக நான் போட்டிருக்கேன்னான்னு பார்ப்போம். ஷெட்யூல் இங்கே பாருங்கள், ஷெட்யூல் 13ல் இன்ட்ரெஸ்ட் ஏண்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சொன்னால் 13, கேஷ் கிரெடிட்டு 13, ஓவர் டிராஃப்ட்டு 13, அது அமௌண்ட்டை போட்டு ஆட் பண்ணிடணும். ஓகே, 14ல் அதர் இன்கமில் கமிஷனு, ப்ரோக்கரேஜு, எக்ஸ்சேஞ்சு 14 டிஸ்கவுண்ட்டு, அமௌண்ட் சேஞ்ச் அகைன்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட்டு, இது எல்லாத்தையும் எதையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அது ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏண்டில் சேவிங் அக்கௌண்ட்டும் ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் வராங்களா, அது ஒரு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் அதை ஆட் பண்ணிக்கணும். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர், சேலரி, ரெண்ட்டு, டிஎன்எஸ் அலவன்ஸு, மேனேஜிங் டைரக்டர் சேலரி, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படி தான் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டு இது பேங்க் அக்கௌண்ட்டு பிஎன்எல் அக்கௌண்ட்டாக போடணும். பாருங்கள், முதல்ல பேங்க் லிமிட்டட் எழுதினோம், எந்த டேட்டுக்கு போடுறோம், ஷெட்யூல் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி கோடு போட்டுலாம் எழுதுங்க, ப்ராப்பராக செய்யுங்க. நான் எதுவும் செய்யலைன்னு நீங்கள் செய்யாத இருந்துடாதீங்க, செய்யுங்க. ஓகே, இது வந்து நான் போட்டதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து நான் போட்டிருக்கேன். சரி, இன்கம் 13ல் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு என்னது
அங்கே மேலே நம்ம ஒர்க்கிங்ஸில் போட 460, அதர் இன்கம் 14, 705 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதேமாரி எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னது, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் 15, ஷெட்யூலில் 340, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 14, 185, இது 525. அப்போ 500 மேலே பாருங்கள், 535லேருந்து 525 மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடையாது, 10 ருபீஸ் கிடையாது. அதில் 25% எவ்வளோ வரும்னா 2.5 வரும். மீதி 70% 7.5. இந்த பேலன்ஸ் தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போகிறீங்க. இந்த சம்பளம் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1000 வச்சு போட்டிருப்பாங்க. அவங்க 1000 வச்சு போட்டிருப்பாங்க. 3 ஜீரோ ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க. இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 ஜீரோ கொடுத்துருக்காங்களா. நம்ம அந்த 3 ஜீரோ ஏற்றுக்கல. அப்போ இது எவ்வளோ, 2,50,000, 1,50,000, 1,60,000 அப்படின்னு நம்ம சம போட்டோம்னா என்ன கிடைக்கும்? அப்போது அதே அந்த 7,500 வரும். நம்ம இந்த 3 ஜீரோ எடுத்துக்கல, இந்த இதுக்கு கூடிய 2 டிஜிட் மட்டும்தான் எடுத்துருக்கோம். அதனால் அது என்ன நம்மளுக்கு கிடைக்கிது, 7.5 மட்டும் கிடைக்கிது. ஓகே, சரி நெக்ஸ்ட்டு சம பார்ப்போம். இந்த சம்ம பாருங்கள், இது அது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. இதை எக்ஸசைஸ் சம்மு. அதே தான் ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சென்னை பேங்க் லிமிடெட் ஃபார் தி இயர் எண்டட் சொல்லியிருக்காங்க. இது இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட். கமிஷன்னாவே என்னது 14. கிரெடிட் பேலன்ஸு, டெபிட்னா எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட்னா என்னது, கிரெடிட்னா வரவு இன்கம். ஓகே, 14 வரும். லோனு 13. இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்னா உங்களுக்கு 15 வரும். எக்ஸ்பென்சஸ் அது சன்ட்ரி சார்ஜஸ், டெபிட்டர் செலவு 16. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அதுவும் 16. டிஸ்கவுண்ட் ஆன் பில் டிஸ்கவுண்ட் என்னென்னது வரும் 13. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட்டு இன்கம் 13. இன்ட்ரெஸ்ட் ஆன் 16. பேட் டெப்ஸ் ரிட்டர்ன் இதுதான் என்னது வரும், இது ப்ரொவிஷன் அண்டு கண்டிஷன்ஸ் 1, 13, 14, 15 அது போட்டு 1 வருதில் ஆட் ஆகுது. கீழே ஒர்க்கிங்ஸில் போட்டிருப்பேன், பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் 13 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் பில் டிஸ்கவுண்டட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட்டு, கேஷ் கிரெடிட்டு, இதெல்லாம் இங்கே வந்துடும். ஷெட்யூல் 14 இன்கம் ஒன்று தான். கமிஷன் கிரெடிட்னா இன்கம் தான் அது. ஓகே, கிரெடிட் பேலன்ஸ்னாவே இன்கம் தான். டெபிட் பேலன்ஸ் தான் எக்ஸ்பென்சஸ் வரும். ஓகே, கமிஷன் ரிசீவ்டா இல்லை பெய்டான்னு அவன் கொடுக்கல, அதாவது தான் சிஆர்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, நம்மளுக்கு குழப்பம் வரக்கூடாது சொல்லிட்டு தான் அவன் கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுத்துருக்கான். ஓகே, அப்புறம் ஷெட்யூல் 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் அக்கௌண்ட்ஸ் அப்படி கரண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்தால் எல்லா ஐட்டம்ஸும் இங்கே தான் வரும். ஒரே ஒரு ஐட்டம்ஸ் தான் இருக்கான, அது ஒன்று தான் வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, சன்ட்ரி சார்ஜஸ், ரெண்ட் அண்ட் டேக்ஸு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ஆடிட் ஃபீஸு, டேரக்டர் ஃபீஸு. அப்போ இங்கே ப்ரொவிஷன் அண்டு கண்டிஷன்ஸுன்னு கீழே கொடுத்துருக்காங்கலாம் 300. இப்போ நான் சொன்னேன்ல 300 இங்கே கொடுத்துருக்காங்க, சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொவிஷன் அண்டு கண்டிஷன்ஸுன்னு சொல்லிவிட்டு இந்த லாஸ்ட் ரிட்டன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க பாரு. ரிட்டன் ஆஃப் கொடுத்துருக்காங்கல்ல 300, அது 16 கீழே வரும். ஓகே, அதுக்கப்புறமா பிஎன்எல் அக்கௌண்ட் போட சொல்ல சென்னை பேங்க் அக்கௌண்ட்டு பிஎன்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் இதை போட்டுட்டு 13, 14 எவ்வளோ அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 15, 16 எவ்வளோ அமௌண்ட்டை அதை ஆட் பண்ணி இது இங்கே வந்துடும். இந்த பாருங்கள், ப்ரொவிஷன் அண்டு கண்டிஷன்ஸ் நீங்கள் ஹெட்டிங் தனியாக ஒரு ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 300 கொடுத்து இந்த 8,000லேருந்து இந்த 4,351 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நெட் ப்ராஃபிட்டு 3,649 வரும். 3,649 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 25% சேட்டரிசரி ரிசர்வுக்கு பிரிச்சுறீங்க. இந்த அமௌண்ட்டை இங்கே போட்டுக்கிறீங்க. போட்டு இந்த 3 லேக் இல்லை 3,649ல் 912 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வரும், 2,737 வரும். இதான் என்னது நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டுக்கு நான் கொண்டு போகிறீங்க. பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்னது ப்ராஃபிட்டுன்னு கொண்டு போவீங்க. இதுதான் பேலன்ஸ் கேரிடு ஓவர் தி பேலன்ஸ் ஷீட்டுன்னு இதை போடுவீங்க. ஓகேவா, இதுதான் உங்கள் என்னது பேங்கிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய பிஎன்எல் அக்கௌண்ட்டு
ஷெட்யூலு, எக்ஸசைஸ் சம்மு, எடுத்துக்காட்டு சம்மு, எல்லா சம்மும் ஓகேங்களா. P&L அக்கௌண்ட்டில் மொத்தம் 2 எக்ஸசைஸ் சம்மு, 2 எடுத்துக்காட்டு சம்மு ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.